இந்த ரேஞ்சில் வந்து விஜய் போறாருன்னு வச்சுங்களேன். நீங்க எதையுமே நீங்க போல்டா சார் திமுகன்னு ஒரு வார்த்தை இல்லை, பிஜேபின்னு ஒரு வார்த்தை இல்லை, இந்தின்னு ஒரு வார்த்தை இல்லை, வார்த்தை வச்சு வைக்கணும் சார். லாட்டரி வியாபாரி, ரியல் எஸ்டேட் வியாபாரி, நடுவில் யார்கிட்ட போயிருக்காங்க? சினிமா வியாபாரி. இன்னைக்கு 150 கோடி 180 கோடி 200 கோடி சொல்றாங்கல்ல, சினிமா வியாபாரி. இந்த 3 பேரையும் வழிநடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்தல் வியாபாரி. விளங்குமா? நீங்க சொல்லுங்க. விளங்குச்சு, போன எலெக்ஷன்ல விளங்குச்சு. டிஎம்கே சார் நான் விஜய்க்கு டோப்பா தான். அப்போ நீங்க ட்ரெஸ் சொல்றீங்கல்ல, முதலமைச்சர் வந்து காப்பி அடிக்கிறாரு இவங்களை பார்த்து சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எங்க தலைவர் மாதிரி தான் பார்த்து தான் டோப்பா வச்சிருக்காரு சொல்லுங்களா நீங்க முதலமைச்சரை? இதுதான் புரியுதா? மெச்சூரிட்டி இல்லாத பேச்சுன்றது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே எதிர்க்கிறதுக்கு பயப்படுறீங்கல்ல, அது வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. அந்த இடத்துல ராஜமோகனுக்கு இருந்த தைரியம் கூட விஜய்க்கு இல்ல, ஆதவர்ஜுனாவுக்கு இருந்த தைரியம் கூட விஜய்க்கு இல்ல. திமுக தான் மற்ற கட்சிகள் பார்த்து இவங்க ஏ டீம் பி டீம், திமுககாரங்க நான் விமர்சனம் பார்த்துருக்கேன், மற்ற கட்சி பார்த்துருக்கேன், ஏ டீம் பி டீம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து விஜய் கையில் எடுத்துட்டாரோ? இப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா இருக்காங்க, அவங்க வந்து சண்டை போகிற மாதிரி சண்டை போடுவாங்களாம் அப்படிலாம் பேசினார்ல. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன்னா, இப்போ நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க கரெக்டாக? அப்போ வந்து உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் நடந்தது, யார் சொன்னது யார்? அண்ணாமலை சொல்கிறாரு. கேட்டினா இந்த மாதிரி வித்யாசிரமம்னு ஒரு ஸ்கூல், விஜய் வித்யாசிரமம் ஸ்கூலே நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பதில் இருக்கா? அதுக்கு எந்த பதிலும் இல்லவே இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுறாரு, உங்ககிட்ட வந்து எந்த பதிலும் இல்லவே இல்லை. அதை பற்றி நீங்கள் விமர்சிக்கவே இல்லை, நீங்கள் அது இன்னும் விளக்கம் கூட தரவே இல்லை. அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இப்படி நம்ம எடுத்துக்க முடியாது, 2 சைடும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன இப்போ என்ன ஒரு தரப்பில் மட்டும் சொல்ல முடியாது, 2 சைடும் நான் சொல்கிறேன். இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது, இவர் வந்து திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்டை தான் வந்து தாவேக்காவும் எடுக்குது. அப்போ வந்து கேட்டால் வந்து இவர் வந்து அவங்களோட பி டீம், டிஎம்கேவோட பி டீம் அப்படி சொன்னால் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. கரெக்டுங்களா? இப்படி வந்து எடுத்துக்கணும். கேட்டினா இங்கே வந்து கேட்டினா வந்து அண்ணாமலை சொன்னதுக்கு எந்த விதமான கவுண்டரும் பதிலும் கொடுக்காம கடந்து போகிறாரு. அண்ணாமலை அவருக்கு வந்து ஒரு குற்றம் சாட்டுறாரு, ஆனால் வந்து கேட்டால் அதை வந்து எதிர்க்க வந்து வலிமையாக எதிர்க்காமல் கடந்து போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படி சொல்ல முடியுமா? இங்கே நீங்கள் யாருக்குமே சவால் கொடுக்கவே இல்லை. நீங்களும் ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி போகிறீங்க. என்ன நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிசன்றீங்க, இங்கே பாயாசன்றீங்க. நீங்கள் நடுவில் பாதாம் கீரான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா? இது நான் சொல்கிறேன் சார், இங்கே எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. விஜய் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி வந்து கேட்டால் உறுதியற்ற நிலை. ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான நீங்கள் ஒரு பொசிஷன் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் எடுக்கவே இல்லை. 2 தரப்புலையும் நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டால் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்றீங்க, நீங்கள் இன்னும் ப்ரீகேஜிலே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து விஜய் போறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதையுமே நீங்கள் போல்டா சார் திமுகன்னு ஒரு வார்த்தை இல்லை, பிஜேபின்னு ஒரு வார்த்தை இல்லை, இந்தின்னு ஒரு வார்த்தை இல்லை, வார்த்தை வச்சு வைக்கணும் சார். நீங்கள் கடந்த காலத்தில் ஜெயலலிதா வந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க தெரிக்கும் சார், அவங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதுதான் சார். நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களையாவது நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியும். இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே எதிர்க்கிறதுக்கு பயப்படுறீங்கல்ல, எதிர்க்க பயப்படுறீங்க. அது வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க. இங்கே நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ராஜமோகனுக்கு இருந்த தைரியம் கூட விஜய்க்கு இல்லை, ஆதவர்ஜுனாவுக்கு இருந்த தைரியம் கூட விஜய்க்கு இல்லை. அறிவார்ந்த கருத்துக்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிகழ்ச்சியோட வடிவமைப்பில் வந்து கேட்டால் கோளாறுன்னு கேட்டால் அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சது தான் பிகேவை. அது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாகுதுன்னா பூச்சாண்டியா இது அவர்? நான் கேட்குறேன், அவர் யார்? பிகே யார் சார்? நான் கேட்குறேன், பிகே யார்? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் கஷ்டமாக இருக்கும் சேனலில் சொன்னால். இந்த இடத்துல ஆதவர்ஜுனா என்ன வந்து ஐடியாலஜியில் வந்து விஜயோட சேர்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு எம்பி பதவி கேட்டார் டிஎம்கேல, அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் தாவேக்கால வந்து ஒரு பிட்டு விசிகால ஒரு பிட்டு போட்டார், அது நடக்கல. இப்போ தாவேக்கால வந்து ஓட்டிட்டு இருக்கிறார். எந்த ஐடியாலஜியும் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒன்று கேட்டா அவர் அடிப்படையில் என்ன அடையாளம் இருக்குது? ஆதவர்ஜுனாக்கு என்ன அடையாளம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். எந்த அடையாளம்? ஒன்றும் கிடையாது. ஜிம் ட்ரெயினர் ஏதாவது அடையாளமாக சொல்லப்படுதா? கிடையாது. முதன்மை அடையாளம் கேட்டால் மார்ட்டினோட மருமன். மார்ட்டின் யார்? லாட்டரி வியாபாரி. அவ்வளோதானே, இவர் ஒரு லாட்டரி வியாபாரி, அவ்வளோதான். அப்போ இங்கே வந்துருக்கோம். அப்படியே வந்து கேட்டால் புஷியானந்த் யார்? புஷியானந்த் எப்படி கனெக்ட் ஆன விஜயோட? அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். ரியல் எஸ்டேட் பண்ணும்போது எஸ்எஸ்சி போய் லேண்ட் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அவங்க கூட தொடர்பு வந்து கேட்டால் அப்படி வந்து விஜயோட ஒட்டிக்கிறாரு. இன்றைக்கி அவர் தாவேக்கோட பொதுச் செயலாளர். ஸோ லாட்டரி வியாபாரி, ரியல் எஸ்டேட் வியாபாரி, நடுவில் யார்கிட்ட போயிருக்கிறாங்க? சினிமா வியாபாரி. இன்றைக்கி 150 கோடி 180 கோடி 200 கோடி சொல்கிறாங்கல்ல, சினிமா வியாபாரி. இந்த 3 பேரையும் வழிநடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்தல் வியாபாரி. விளங்குமா?
நீங்கள் சொல்லுங்கள். விளங்குச்சு, போன எலெக்ஷனில் விளங்குச்சு டிஎம்கே சார். நான் நல்லா கேட்டுங்க. ரைட், ஓகே. அதே 2 வியாபாரி நீங்கள் சொல்லுங்க. லாட்டரி வியாபாரி. கரெக்ட். நீங்கள் சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் வியாபாரி யார் செய்தாலும் தவறு தான். நான் அந்த தேர்தல் வியாபாரி வந்து கூட பெருசாக சாதிக்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் வாக்கு வந்து வித்தியாசம் ரொம்ப குறைவு ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேக்கும். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறுச்சியோடு வந்து கேட்டால் பிகே வந்தால் நமக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு பிகே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாதிச்சது ஒன்றும் கிடையாது. கூடுதலாக ஒரு ஜெயிக்கிற குதிரையில் படம் கட்டுறவர். உங்கள் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் சார். தடுமாற்றத்தை ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்காக இருந்துன்னு கேட்டால் போல்டாக பேசணும்ல. திமுகன்ற ஒரு வார்த்தை வந்துதா வரல. அப்போ திமுக பி டீம். நீ பிஜேபி வந்து எதிர்த்தியா? எதிர்க்கல. அப்போ பிஜேபியோட பி டீம். எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. உனக்குன்னு தனியாக ஒரு ஷேப்பே இல்லையே. அன்ஷேப்பா இல்லை. அவர் சொல்ல வர கருத்து சார் ஒரு ரக்கடு பாலிட்டிஷியன் சொல்லுவாங்க, இந்த ரக்கடு பாய் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு ஷேப்பே இல்லையே உங்கள்கிட்ட முதல்ல. இதான உண்மை. அங்கே வந்து இதை பற்றியும் ட்ரெஸ்ஸை பற்றியும் சட்டையை பற்றியும் பேண்ட்டை பற்றியும் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் வந்து இவர் காஸ்டியூமை யூஸ் பண்ணுறாரு, எங்கள் தலைவர் டோப்பா தான் யூஸ் பண்ணுறாரு, சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ 2 பேருக்கும் சார் 2 பேருக்குமே வந்து கேட்டால் டோப்பா தானே சார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. விஜய்க்கும் டோப்பா தான். அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை சொல்கிறீங்கல்ல, முதலமைச்சர் வந்து காப்பி அடிக்கிறாரு எங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். டோப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் மாதிரி தான் பார்த்து தான் டோப்பா வச்சுருக்கிறாரு சொல்லுவீங்களா நீங்கள்? முதலமைச்சரை சொல்லுவீங்களா நீங்கள்? இதுதான் புரிதா? மெச்சூரிட்டி இல்லாத பேச்சுன்றது. அங்கே வந்து மயிரை பற்றியோ சட்டையை பற்றியோ பேண்ட்டை பற்றியோ இல்லை, கருத்தியல் கொள்கையை வைக்கணும். நீங்க இது வந்து எல்லா கட்சியும் பண்ற விமர்சனம் தான் சார். சார் இது அதுதான் செய்யக்கூடாதுன்ற. அதனாலதான் இப்ப பாருங்க, உங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எது? யாருன்னா பிகே. யார் தெரியுமா? அவரு இந்தியாவே தேர்தலில் அப்படியே புரட்டி போடுறவர். இவர் யார் தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் காமன். மிகப்பெரிய அறிவாளி, பிரம்மாண்டமான அறிவாளி. யாரு? சாதாரண ஆள் கிடையாதுங்க. மார்ட்டினோட மருமக பயங்கரம். பேனாவை எடுத்தாருன்னா இப்படி தான் வைப்பார் அவர். யாரு? ஆதவர்ஜுன். பேனாவை இப்படி எடுத்து இப்படி தான் சிந்திப்பார். நீ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டுக்கிட்டு எதுவுமே வேணாம் சார். அவர் பேசினாலே பேனா இங்கே வேணும். அவ்வளோ பெரிய அறிவாளி. சரி 2 பேரும் இருக்கட்டும். இன்னொருத்தர் யார் இருக்கட்டும்னா அவர்ப்பா எறும்பு மனுஷங்க. அப்படியே எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் ராஜ்மோகன் சொல்கிற மாதிரி புஷி ஆனந்த் வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தையும் அப்படியே காளை மாடுகளை அப்படியே அடைக்கிறாரு. நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடுங்களா அவனுங்க? ரசிகர்கள் தானே, நல்ல தொண்டர்கள் தானே, அப்படி அடைக்கிறாரு. இப்படி பயங்கரமாக வந்து பில்டப் கொடுக்குறீங்க. இன்னொருத்த வர வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமெடி பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரியல. எங்கள் தலைவர் முகத்தை பார், சரி அவர் சிரிப்பை பார். இந்த டவுட் சார், இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, இதே மற்ற அரசியல் எதிர்கட்சிகள் வந்து இதை பெருசாக பேசுவாங்க. நீங்கள் கண்டுக்காம போகலாம்ல, அவங்க பயத்தை ஏற்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் வியாபாரம். மீடியாக்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் கேட்டதுனால சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் போடுறீங்களா போல எனக்கு தெரியாது. போகணும். மீடியாக்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. விஜயை ஒரு ஸ்டாராக உருவாக்குறதுக்கு பல வகையில் வந்து நான் சொல்கிறது எந்த மீடியாவோ பொதுவாக பல மீடியாக்கள் வந்து உங்களுக்கு குறிப்பாக தெரியும், சினிமாவில் ஒரு பிராண்டாக உருவாக்குறதுக்கே வந்து பல கோல்டு காயின்கள் செலவு பண்ணி தான் விஜய் ஒரு பிராண்டாக ஆனார். இப்போ தாவேக்கால வந்து தேர்தல் வியூகத்துக்கு வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க, இப்போ ஆதவர்ஜுன் இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து கட்சியை வலுப்படுத்த முடியுமா? இல்லை இதில் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் பின்னாடி வரும்? கண்டிப்பாக இங்கே தள்ளுமுள்ளு நடக்கும் சார். நேற்று நான் பார்த்த வரைக்கும், என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், மாநாட்டில் இருந்த பர்ஃபெக்ஷன் கூட இதில் இல்லை. மாநாடு இருக்கு, மாநாட்டில் இருந்த அதில் குறைகள் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த சாப்பாடு சரியாக போடலை கிடலை அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. மாநாட்டு மேடையில் நடந்த விஷயங்கள் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெர்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஆனால் பேசுனதில் சொதப்பிட்டாங்க. இது பெர்ஃபெக்ஷன். அதை கேட்டினா வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து இருக்கை கிடச்சிச்சு, ஃபுட்டு கிடச்சிச்சு, மேடையில் வந்து சரியான அமைப்பு நிர்வாகிகள் உட்கார வச்சாங்க. இது எல்லாம் ஓகே. ஏதோ விஜய்க்கு எதிராக பேசணும்னு கிடையவே. ஆனால் அந்த கருத்தியலாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு, கருத்தியலாக பேச போகிறாரு. பேசவே இல்லை. உள்ள கட்சி உள்ள என்ன பிரச்சனை அது பெருசாக பேசப்படுது. நிர்வாகிகள் பல பேருக்கு வந்து பணம் வாங்கின்னு பதவி போட்டாங்க, பேசவே இல்லை. ஒரு கருத்தியெல்லாம் நீங்கள் எந்த விஷயம் அதை தாண்டி நீங்கள் மும்மொழி கொள்கையில் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்திடணும். அதையும் பண்ணவும் இல்லை. வதந்திக்கு விளக்கம் கொடுத்து சார் நான் என்ன சொன்னேன், வதந்திக்கு நான் சொன்னேன் நீங்கள் வதந்தின்னு சொல்லிட்டு போங்க. ரைட், கரெக்ட். கௌதம் சொல்கிறது நான் எடுத்துக்கிறேன். வதந்தின்னு சொல்லிட்டு போங்க. அது வதந்திங்க, அந்த ஸ்கூலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. விஜய் ஸ்டைலில் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லாமே தவறு தான் சார். இக்னோர் பண்ணக்கூடாது சார். இக்னோர் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். கௌதம், நீங்கள் உள்ளே வரும்போதே கேட்டால் அப்படியே ஒரு நெருடலோடே வரீங்க. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிற சார், நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருமே உங்கள் ஆட்கள், உங்களுடைய நிர்வாகிகள், உங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க.
அங்கே நீங்கள் என்ன பேசணுன்றது ஒரு தெளிவான ஒரு முடிவில் எல்லாம் நீங்கள் வரணும். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து பேசுகிறவங்களுடைய அவங்களுடைய கவனத்தை நீங்கள் திரும்பினீங்கன்னா எப்படி? நான் தான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் வந்து தேர்தல் வியாபாரியை கூட்டு வந்து நீங்கள் வச்சே இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் எவ்வளோ தூரம் லாயலாக சார், நேற்று வரைக்கும் ஒரு கட்சியோட வேலை செஞ்சோம் சார், இன்றைக்கி உங்கள் கட்சிக்கு வந்து வேலை செய்கிறோம் பணம் வாங்கிட்டு. அவங்ககிட்ட என்ன நேர்மை இருக்கும், அவங்ககிட்ட என்ன விசுவாசம் இருக்கும்? நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர். அதுக்கு எதுக்கு நீங்கள் அவரை கூட்டு வரீங்க? அப்போ நண்பர்ன்ற அடிப்படையில் கூட்டு வந்திருக்கீங்களா, இல்லை தேர்தல் வியூக அமைப்பாளர்னு கூட்டு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள், இல்லை ஒரு கட்சியோட தலைவர்ன்ற அடிப்படையில் கூட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு பிரசாந்த் கிஷோர்னு கேட்குறாங்க? எதுக்கு? எப்படி அந்த ஆளோட நேர்மை எப்படி இருக்கும்? ஏற்கனவே வந்து சந்திக்காத விஜய் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பார் பிரசாந்த் கிஷோர். இல்லை சார், எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு நெகட்டிவாக சொல்லணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது. இந்த ரேஞ்சில் போச்சுன்னா மெச்சூரிட்டியான ஆட்கள் இல்லைன்றேன். நாங்கள் வந்து ஒரு அறிக்கையாக வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கணும், தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கலாம். மும்மொழி கொள்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, நாங்கள் ஒரு தீர்மானம் போடுங்க. அந்த மாநாட்டு அந்த நிகழ்ச்சியிலே அந்த பொதுக்குழுலேயே ஒரு தீர்மானம் போடுங்க. பொதுக்குழு தானே சேர்த்து பண்ணீங்க, ஒரு தீர்மானம் போடுங்க. இந்த கூட்டத்திலேயே நாங்கள் இருமொழி கொள்கை ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோன்னு சொல்லி போடுங்க. அதானே செய்யணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எந்த கருத்தியலும் பேசலை சார். நீங்கள் குறைஞ்சபட்சம் கேட்டால் தொடர் மக்களுக்காக நீங்கள் பேசணும்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 அமைச்சரை ராஜினாமா பண்ணணும் சொல்லுங்கள். 2 அமைச்சர் என்ன ஆகிடப்போகுது? 2 அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சொல்லுங்கள். என்ன ஆகிடப்போகுது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு அமைச்சர் வந்து நான் வந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து ராஜினாமா பண்ணணும் சொல்லுங்கள். தொடர்ந்து அவங்க துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை மாற்றப்படணும்னு சொல்லுங்கள். அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைங்க. அதான மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கை. ஓகே சார், இந்த 6 மாத காலங்களாக இருக்குது, கண்டிப்பாக பேசுவார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா பிகே சேர்ந்திருக்காரு, ஆதவஜ்ரா சேர்ந்திருக்காரு, இன்னும் வருவாருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. வரும் நம்ம நினைக்கிறோம். நீங்க மட்டும் சொல்லல சார், மாறினா நல்லா இருக்கும். இல்ல நீங்க மட்டும் சொல்லல, அங்கேயும் அதே தான் சொல்லிருக்காங்க மாநாட்டையும். விரைவில் வருவார், விரைவில் வந்துட்டாரா, விரைவில் வருவார் நம்ம தலைவர், விரைவில் வருவார். விரைவில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்கு கண்டு ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.